நாங்கள்லாம் புஸ்தகமா படிச்சு, சின்ன புஸ்தகம் பெரிய புஸ்தகங்கள்லாம் படிச்சு கடைசியில் அதெல்லாம் கரையா வந்துருது. சமப்பட்டு அப்பப்போ தட்டி வச்சு எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்தையும் நோட் பண்ணி மண்டையில ஏற்றி இவ்வளவு சமப்பட்டதுக்கு ஒரு பொன்னாடை எங்களுக்கு இல்லை. ஆனால் கனகதாசனுக்கு இவ்வளவு மதிப்பா அப்படின்னு நினைச்சுக்கிறாள் இவர். ஒரு நாள் ஒரு துவாதசி அப்போ உட்கார்ந்துக்கிறார் வியாசராயர். ஏகாதசி சுத்தோபவாசம் இருக்கிறது முக்கியம். ஆனால் வியாசராயர் சொல்றார், ஏகாதசியும் காமிய விரதம் இல்லை, நித்திய விரதம். காமிய விரதமா இருந்தால் செஞ்சாலும் செய்யலாம், செய்யாத போனாலும் போகலாம். இது நித்திய விரதமா இருக்கிறதுனால அவரவர்கள் தகுதிக்கு தக்கபடி யதாசக்தி உபவாசம் இருக்கணும். ஏகாதசி மகாத்மியத்தை சொல்றார். இன்னைக்கு எதிர்பாராம ஏகாதசி உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ சொல்றேன். ஏகாதசியாம் நிராகார ஹரி மாராதயன் நரஹ அநாயாசேன வைகுண்டம் பிராப்தி நாத்ர சம்சயஹ. ஏகாதசி உபவாசம் இருந்தா அனாயாசமாக வைகுண்டம் கிடைக்கும். ஏகாதசி உபவாசம் அனாயாசேன மரணம் வினா தைன்யேன ஜீவனம்னு பிரார்த்திக்கிறோம். வாழ்நாளிலே கஷ்டமில்லாம வாழணும், பிராணன் போகும்போதும் அனாயாசமா போகணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறோம். வியாதி வந்தாலும் அனாயாசமா போகாது, கஷ்டப்பட்டுதான் போகும். வியாதினால போனாலும் ஆபத்து இதை அடிச்சு கிடிச்சு இப்படி போயிட்டாலும் பிரயாசப்பட்டு தான் போகும். மூப்புனால போனாலும் 2-3 நாள் இழுத்துண்டு பிரயாசையா தான் போகும். ஆனால் இந்த உபவாசம் இருக்கே அது திடீர்னு உயிர் போயிடும். இந்த உபவாசம் இருப்பதுன்னா ஏன்னா நமக்கு ஆதாரமா அன்னம் தானே. அன்னம் பானம் ரெண்டும் ஆதாரமா இருக்கும் பொழுது அதை நிறுத்தி விட்டோம் அப்படின்னா திடீர்னு தலைகருகிறன்னு வராப்பல இருக்கும், அப்படியே படுத்து போயிடும். வைகுண்டம் பதவி கிடைக்கணுமானால் ஏகாதசியில உபவாசம் இருந்து ஒரு சான்ஸ், ஏகாதசியில உபவாசம் இருந்து ஒரு சான்ஸ் போனா நமக்கு வைகுண்டம் கிடைக்குமே, அனாயாசமா கிடைச்சிருமே. அப்படின்னாவது ஒரு உபவாசம் இருக்க கூடாதா? ஏகாதசியாம் யோ மர்த்தியா பக்ஷயத் அன்னமாதராது. தோஷங்கள் சொல்லிருக்கு. ஏகாதசியில அன்னத்தை சாப்பிட்டானா அவன் கிருமி கோட்டி கிருமிய அவன் சாப்பிட்றதாக ஆகிறதுன்னு. ஏகாதசியாம் யோ மூடா. இன்னும் பல விஷயங்கள் சொல்றது இதுல. ஏகாதசியில தாம்பூலம் போட்டுக்க கூடாது, ஏகாதசியில பிரம்மச்சரியத்தோடு இருக்கணும், ஏகாதசியில நல்ல ஷட்ரசங்கள்லாம் போட்டு சாலி எண்ணெய் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா கோமாம்சத்தை சாப்பிட்றதுக்கு சமமாகும். உத்தமம் நிர்ஜலத்துவம், தண்ணீர் கூட சாப்பிடாம சுத்தோபவாசம் இருக்கிறது சிரேஷ்டம். ஜலபானந்து மத்தியமம், கொஞ்சம் தாகம் எடுத்தா தீர்த்தமாவது சாப்பிட்டு இருக்கிறது தான் மத்தியம உபவாசம். கடைசி உபவாசம் பலாகாரம். அஸ்மின் ஏகாதசி விரதை. பலாகாரம்னா தற்போது உள்ள பலகாரம் இல்லை. பலகாரம்னா பழமே ஆகாரம், வெறும் பழத்தை மட்டிலும் சாப்பிட்டு இருக்கிறது. சாக்காகாரியா மட்டும் அன்னைக்கு இருக்கிறது, பழத்தை மட்டிலும் சாப்பிட்றது. பொதுவாக தானிய ஆகாரம் கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கா, பெரியவாளும் சொல்றா. தானு அலேனா அப்படின்னு துகாராம் சொல்றார். தானிய ஆகாரம் கூடாது அப்படின்னா அரிசினால செய்யறதோ அல்லது கோதுமையால செய்யறதோ அதுல 10 பலகாரம், அது 10 இல்லாத பலகாரம், 10 பலகாரம், பல ஆகாரம், பல ஆகாரம் அப்படின்னு பல விதமா வச்சிருக்கோம் இல்லையா. இவ்வளவு சாப்பிட்டும் போறல. ஏகாதசி உபவாசன காலமே துவாதசின்னு எப்படா பொழுது விடிய போறது அப்படின்னு இருக்கிறது. சரீர தர்மம். சரீர தர்மம் கூட இல்ல, மனோதர்மம் தான், வேற ஒண்ணும் இல்லை. மனோதர்மம் தான் பகவான தியானம் பண்ணாம உபவாசத்தை தியானம் பண்றது. இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம் எதுவுமே பாராட்டினா தானே. இதுவே எங்கேயாவது போய் சந்தியில இன்னும் சோறு கிடைக்கல அப்படின்னு சொன்னா ஊருக்கு தான் போய் ஆகணும், லொகு லொகுன்னு தானே ஓடி வருவோம். பாராட்டினா தானே. இவ ஆத்துல இருக்கும் பொழுது எல்லா சமக்கிரமான சாமான்கள் இருக்கும் போது இன்னைக்கு உபவாசம் பண்ணி விட்டு ஆத்துல இருக்கிறவாள்லாம் சாப்பிட்றா, நம்ம மட்டுமே சாப்பிட முடியலங்கும் பொழுது பாராட்டாம எப்படி மனசு இருக்கோ இந்த மனசு அது ரொம்ப பாராட்டுறது. இன்னைக்கு உபவாசம் உபவாசம்னு பாராட்டுறதுனாலேயே பாதி சாஞ்சொடு. பேசாம இன்னைக்கு படுத்தும் கிடப்போம், இன்னைக்கு உபவாசம் படுத்தும் கிடப்போம் அப்படின்னு நினைச்சேன். சித்ரா பௌர்ணமின்னு ஒரு உபவாசம் இருப்பான், நன்னாவே சாப்பிடுவான். இன்னைக்கு சுத்தோபவாசம் இல்லை, உப்பு தான் சேர்த்துக்க கூடாது, சாப்பிடலாம்.
உப்பு சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிற சித்ரா பௌர்ணமி விரதத்துல அவள் படுற பாடு, அந்த உப்பை மட்டிலும் விலக்கி விட்டு அவள் சுத்தோபவாசம் இருந்தாப்புல அன்னி பூலா வதங்கி கிடப்பா. உபவாசம் விரதம்னாலேயே அப்படி. அதனாலதான் மறுநாள் என்ன பேரு, பாரணேன்னு பேர். பாரணேங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கரையேறியாச்சுன்னு அர்த்தம். பாரணேங்கிறதுக்கு கரையேறியாச்சு. எது கரையேறிய? சம்சாரத்திலேருந்து கரையில, உபவாசத்திலேருந்து கரையேறி, சம்சாரத்திலேருந்து கரையேறியாச்சு இல்ல, உபவாசத்துல இருந்து அப்பாடா கொஞ்சம் நல்ல ரசமா சாதமா சாப்பிட்டாச்சு அப்படின்னு பிறகு கரையேறியாச்சு. முல்லை இந்த விரதம் கரையேறியாச்சு அப்படின்னு சொல்லுவாளாம். அதனால பாரணேன்னு அதுக்கு பெயர். விரதம் கர்த்துமசக்தானாம் ஜலபான விவர்ஜிதம். ஜலபானம் கூட இல்லாம விரதம் செய்ய முடியாதவர்களுக்கு பலாகாரம். மேலும் கிருஷ்ணதாசிய பராணாந்தோ, பகவத் கைங்கரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா அவ உபவாசம் இருந்தா முடியுமா? ராத்திரி பூரா பஜனை பண்ணணும், தெம்பு வேணும், ஓடி ஆடி பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உபவாசம் பண்றேன்னு சொல்லிட்டு பகவத் கைங்கரியத்தை இழக்கிறத காட்டணும். அதுவும் ரங்கநாதனுடைய உற்சவங்கள் எல்லாம் பெருமாளை தூக்குறாப்புல வந்துடும். அப்படி வரும்போது அவளுக்கு உபவாசம் முக்கியமா, பெருமாளை தூக்குறது முக்கியமா அப்படின்னு சொன்னா, உபவாசம் கிடந்து விட்டு தூக்க முடியாது அப்படிங்கிறத காட்டிலும் பெருமாள் சாப்பிட்றாரு இல்லையா, பெருமாளுக்கு உபவாசம் கிடையாது, அதுக்கெல்லாம் என்ன விநியோகம். அதனால தூக்குறவாளுக்கு அதை சாப்பிட்டுண்டாவது பெருமாளுடைய கைங்கரியம் முக்கியம் அப்படின்னு செய்யலாம். அதனால சுத்தோபவாசம் வேண்டாம், பழமாவது சாப்பிடலாம் அப்படின்னு வைஷ்ணவாளுக்கு எல்லாம் வியாசராயரை சொல்லி கடைசியில எல்லாருக்கும் பழம் கொடுத்து விட்டார். அதுவும் தலைக்கு ஒவ்வொரு சீப்பு வாழைப்பழம் கொடுக்கல, ஒவ்வொரு பழம் கொடுத்த. எல்லாருக்கும் ஒரு பழம், அசூன்யமா இருக்க வேண்டாம் வயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் கொடுத்தா. கடைசியில சொல்றார், தனிமையான இடத்துல போய் யாரும் தெரியாம சாப்பிட்டுட்டு வாங்க, ஏகாந்தமா போய் சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்னு கொடுத்து விட்டு. ஏன்னா குருநாதர் எதிரிலேயே இவாள் சாப்பிட ஆரம்பிச்சிட போறாளே, அப்புறம் தோலி எல்லாம் எடுத்து குருநாதர் எரியடும். எல்லாரும் ஏகாந்தமான இடத்துக்கு போர். இவர்கள் எல்லாரும் தனிமையா போய் உட்கார்ந்தார்கள். ஒரு செவுறு ஓரமா உட்கார்ந்து கொண்டார்கள். தோலை உரிச்சார்கள், வாழைப்பழத்தை சாப்பிட்டார்கள், தோலை மாட்டுக்கு போட்டார்கள், கையை அலம்பினார்கள். குருநாதர் எதிரில வந்து உட்கார்ந்து. கனகதாசர் மட்டும் சித்த நேரம் கழிச்சு எல்லாருக்கும் கடைசியா வந்தார். அந்த வாழைப்பழத்தை அப்படியே கொண்டு வந்து குருவனுடைய எதிரில வச்சுட்டார். வியாசராயர் கேட்டார், கிமே தானி பலானி துவம் நைவ பட்சிதவானசி. ஏன்பா நீ சாப்பிடல, பழத்தை ஏன் கொண்டு வந்துட்ட? கனகர் சொல்றார், நீங்க சொன்னார் சூன்யமஸ்தானம் து சம்பிராப்ய போக்தவ்ய மிதி கீர்த்திதம். நீங்கள் யாரும் இல்லாத சூன்யமான இடத்துல போய் சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்றேன். எனக்கு சூன்யமான இடமே இல்லையே, எங்க பார்த்தாலும் பூர்ணமான இடமா இருக்கு, எல்லாம் பூர்ணமா இருக்கு, சூன்யமாவே தோணலையே. சூன்யம் எப்படி தோணும்? பூர்ணம்தான் தெரியும், எல்லாம் பூர்ணமா இருக்குன்னார். என்ன பூர்ணமா இருக்கு? கிருஷ்ணேன புவனம் சர்வம் பூர்ணமே வெகி திருஷ்யதே. எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணனாலே பூர்ணமா இருக்கு. அதுவும் இந்த மாமா வாழைப்பழம் எடுத்துன்னு போறான்னு அவன் உடுப்பி கிருஷ்ணன் பின்னாடியே வரான். இவாள் கொடுத்துட்டாலும் இப்படி மூடி எடுத்துன்னு போற வழக்கம் சம்பிரதாயம். அதனாலேயே பொறுத்து யாருக்கு சந்தேகம், என்ன எடுத்துன்னு போறாளோ, என்ன எடுத்துன்னு போறா சந்தேகம் வரும். கடைசியில எடுத்தா துளசியும் தீர்த்தம், தமிழல்ல துளசியும் தீர்த்தம் சம்பிரதாயம். எடுத்துன்னு போனா பகவான் குழந்தை தானே, அதனால என்னவோ எடுத்துன்னு போறா என்று பார்த்தா முன்னாடி நிக்கிறானாம், பின்னாடி நிக்கிறானாம், பக்கத்துல நிக்கிறானாம், அங்க நிக்கிறானா, இங்க நிக்கிறானாம். அந்த கிருஷ்ணன் கண்ண முடிண்டா உள்ள கிருஷ்ணன், பகி கிருஷ்ணா கண்ண திறந்தா வெளியில கிருஷ்ணன், புரதா கிருஷ்ணயே வெகி பிருஷ்டதா பார்ஸ்வத கிருஷ்ணா சகி சர்வத்திர திருஷ்யதே. முன்னும் பின்னும் எங்கும் எங்கு பார்த்தாலும் கிருஷ்ணனே நிற்கிறான். கிருஷ்ணன் இல்லாத இடமே இல்லை. நான் எங்க தனியா சாப்பிடுறது, கிருஷ்ணனுக்கும் தெரியாம எப்படி சாப்பிடுறது, அதனால கொண்டு வந்தேன். வியாசராயர் சந்தோஷப்பட்டு, பார்த்தேளா அவனை அபரோட்ச ஞானின்னு சொன்னா மட்டும் நீங்களாம் வருத்தப்படுறேளே. அவன் மனசு சூன்யம்ங்கிறத ஏற்கலையே, எல்லாம் பூர்ணம் அப்படின்னு அல்லவோ அவனுடைய மனசு சொல்றது. சர்வத்திர வியாபிய திஷ்டந்தம் பரமாத்மானம் அச்சுதம் யப்பஸ்யதி மகாபுத்தி சஜேவ பிராமண ஸ்மிருதா.
பிராமணன் என்னன்னா ஞானத்தினால பூர்ணன் பிராமணன். பிரம்ம ஜானத்தினால யார் பூர்ணனோ அவன் பிராமணன். அவனுக்கு பிரம்ம ஜானம் உண்டாகி எடுத்து வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபகா என்று வாசுதேவனே எல்லாம் அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு உண்டாயிடு என்று வாயாறு புகழ்ந்தார். ஆனா கனகரை சொல்றார், இதெல்லாம் நான் சாமர்த்தியமா பேசுறது, நீங்க எனக்கு பிரம்ம ஜானின்னு பட்டம் கட்டாதீங்க. இவர் சொல்றார் கனகர். வாசாலம் பாலிஷம் ஸ்தப்தம் ததா பண்டிதமானினம் நீஜவம்ச சமுத்பூதம் கதம் மாம் பகுமன்யசே. நான் சும்மா வாயாடி ரொம்ப பண்டிதனாட்டம் நினைச்சுட்டு இருக்கேன். பெரியவாள்லாம் இருக்கும்போது அவளை போல பிரம்மசூத்திரத்துல ஒரு அதிகரணத்துக்கு வாக்கியார்த்தம் சொல்ல முடியுமா? எனக்கு மகாவித்வான்கள்லாம் இருக்கும் பொழுது நான் ஒரு எடையன், ஒரு வாயாடி என்ன போய் இப்படி பகுமதிக்கிறீர்களே. லோகே பூஜ்யதமான் விப்ரானு வேத வேதாந்த பாரகானே. வேத வேதாந்தங்களை படிச்ச இப்பேற்பட்ட பிரத்யட்ச தெய்வங்களான இவர்களை மீறி ஒருத்தன் க்ஷேமம் அடைஞ்சிட முடியுமா? அதனால அடியன் என்ன நினைக்கிறேன், இத்தனை பேர்களுடைய சரணதூளியா என்ன நினைக்கிறேனே தவிர நான் ஒரு பெரிய மகாஜானி அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லல. கேட்டா கேட்டதற்கு பதில் சொல்லணும், பதில் பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லணும் என்பதற்காகத்தான் தங்களிடத்துல நான் சொன்னேன். எனக்கு ஞானம் இருக்கோ இல்லையோ, நான் சொன்னது ஞானம் தான். எதுனால் வாசுதேவ சர்வம் அப்படிங்கிறத யாரு மறுக்க முடியும்? எல்லாம் பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத யாரு மறுக்க முடியும்? விஷ்ணு பக்தி பரான் விப்ரான் வேதாத்தியன தத்பரான் க்ஷமாசீலான் விரக்தாம் வாரம் வாரம் நமாமிரம். அன்றைக்கு அந்த சபை முடிஞ்செடுத்து மற்றொரு நாளும் இவரிடத்துல உள்ள சந்தேகத்தை தீர்க்கணும் அப்படின்னு குருநாதர் நினைக்கிறார். விளையாட்டா இன்னைக்கு துவாதசி, எல்லா மாத்வாலும் வந்துட்டா, எல்லாரும் பண்டிதாலும் வந்துட்டா. கனகதாசனும் ஒரு ஓரமா கை கட்டி நின்று இருக்கிறார். வியாசராஜர் சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறார், ராஜகுரு அவர். எல்லாரும் வந்ததும் உடனே விளையாட்டா என்ன பண்ணார், இப்படி கையை இருக்க மூடிண்டார். என் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார் எல்லாரையும். கனக புரந்தரதாசர் அன்றைக்கு நடந்த சம்பவத்தை அவரும் கூட இருந்ததுனால சொல்றார் இந்த கீர்த்தனத்துல. என் கையில என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறார். உடனே அவ்வளவு பேர்களும் சொல்ல தொடங்கினார்கள், உன் கையில நெல்லிக்காய் இருக்கு. பாவசியா இருக்கிறதுனால நெல்லிக்காய் இருக்கு அப்படின்னு அவருக்கு தோன்றது. இன்னொருத்தர் சொன்னார், நெல்லிக்காய் இருந்தா இப்படி மூடின்னு இருப்பார், இறுக்கி மூடின்னு இருக்காரு, அநேகமா சுண்டைக்காய் இருக்கு அப்படிங்கிறார். மறுபடியும் சிரிச்சுக்கிறார், என்ன சொல்லுன்னு. இன்னொருத்தர் சொன்னார், ₹1 பணம் இருக்கு. எல்லாரும் முடிஞ்ச பிறகு கனகரை பார்த்தார். கனகா, என் கையில என்னப்பா இருக்கு? உடனே சொல்றார், குருநாதர் கையிலே வாசுதேவன் இருக்கிறான் அப்படிங்கிறார். சர்வத்திர உள்ள வாசுதேவன் உன் கையிலையும் இருக்கிறான். இது மறுக்க முடியாதது. ஏன்னா உள்ள இருக்கிறது தெரியட்டும் தெரியாத போகட்டும், சர்வத்திர உள்ளவன் வியாசராஜர் கையை தவிர சர்வத்திர இருக்கானா? சர்வத்திர உள்ள வாசுதேவன் உன் கையிலையும் இருக்கிறான் அப்படிங்கும் பொழுதே மறுக்க முடியாது. இத குருநாதரே மறுக்க முடியாது. அது மற்றொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டேன்னால், குருநாதர் கையில பகவான் இருக்கிறார். அவர் நினைச்சாரானா சிஷ்யனுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற குரு மகிமையும் இதுல தெரிகிறது. பரமாத்மா எல்லா இடத்திலும் இருக்கிறான்ங்கிறத மறுக்க முடியாதது. குருவனுடைய கையிலும் அவன் இருக்கிறாங்கிறதும் தெரிகிறது. உண்மையும் அது. இப்படி சொன்னதும் கையை விரிச்சார். வாசுதேவ சால கிராமம் கையில இருக்கு. உடனே எல்லாரையும் பார்த்தார். அவன் சொன்ன அழக பாருங்க, பதில் சொல்ற அழக பாருங்க. இது படிச்சுட்டதுனால வருமா இப்படி ஒரு பதில் சொல்றது? அப்ப என்ன, அதே தியானமா இருந்தா பதில் வருமே தவிர, இல்லாத போனா சமயத்துல ஏமாந்துடும். உபன்யாசம் பண்ணலாம், சம்பாஷணை பண்ணலாம், ஆனா ஒரு நாய் வந்தா கல்லெடுத்து அடிக்கணும் அப்படின்னு தான் தோணும். அனுபவத்துல வரும் பொழுது அந்த நாயை பார்த்தா கூட பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு தோணித்தானா அவன் தான் ஞானி. அவன் தான் ஞானி. அந்த ஞானம் வரணுமே, அந்த ஞானம் வரணும் இல்லையா? வரலன்னு சொன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? இப்படி நிரூபிச்சாரா. பகவானுடைய சன்னிதானத்துல எல்லாரும் போகலாம் அப்படிங்கிற உரிமை இருக்கு. பகவத் பக்தி இருந்துட்டானால் பக்தர்கள் போகலாம், ஏன் போகக்கூடாது?
அது விஷயமா புரட்சிகரமா சில ஸ்லோகங்கள் இங்க. இது புரட்சிகரமான ஸ்லோகங்கள். துராச்சாரா நாஸ்திகாஸ்சே ஸ்நான சந்தியா விவர்ஜிதாக திஜாதயோபி நார்ஹந்தி பிரவேஷ்டும் கிருஷ்ண மந்திரம் பிரேம பக்தி ரசாவிஷ்டா திருட விஸ்வாச சம்யுதாக சண்டாளா அபி கிருஷ்ணஸ்யே கந்துமர்ஹந்தி மந்திரம். சண்டாளர்கள்லாம் கோவிலுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு ஒரு காலத்துல வச்சிருந்தா, பிற்காலத்துல ஏன் அவள் மட்டும் ஹிந்துக்கள் இல்லையா, அவளும் ஹிந்து கோவிலுக்குள்ள வந்தால் என்ன, அவளை நாம் ஏன் விளக்கணும்? நாம அவளை விளக்கினால் தானே இன்னொருத்தாங்கேந்து வெளிநாட்டிலே வந்து அவளுக்கு கோவில் கட்டி கொடுத்துட்டான். அவள் எல்லாரையும் கையை விரிச்ச வான்னு கூப்பிடறா, இங்க வா உங்களுடைய பாப்பங்கள்லாம் மன்னிச்சு விடுறேங்க. அப்போ அவனும் பாப்பின்னு தான் சொல்றான். பாப்பின்னு சொல்லி மன்னிச்சு விடுறேன் அப்படிங்கிறான். நமக்கு அதுக்கு கூட துப்பு இல்லை. அவனும் பாபின்னு தான் சொல்றான். நீங்க எல்லாம் புண்ணியவான்கள், அவள்லாம் உங்களை பாபின்னு சொல்றான் கூட அவன் சொல்லல. அப்படி கூப்பிடுறான் இல்லையா தன்னுடைய கோவில்ல. நாம அவளை விலக்கி விலக்கி அப்படின்னு வச்சிருக்கோம். ஆனா அவன் கனகதாசரை போல, சோகாமேடரை போல, திருப்பானாழ்வார போல அவர்கள்லாம் ஹரிதாசர்களா இருக்கா, அவ ஏன் வரக்கூடாது? மற்றொருவன் என்ன சொல்றான்னா, கர்ம சண்டாளன் ஜாதி சண்டாளன். ஜாதி சண்டாளனை காட்டிலும் கர்ம சண்டாளன் அசுத்தமானவன். இவன் தன்னுடைய கர்மாக்களை இவன் பண்றது இல்லை. ஆனா இவன் என்னவா இருந்தாலும் நீங்க வாருங்கோ வாருங்கோ அப்படின்னு கூப்பிடா உள்ள வரலாமா? இது புரட்சி திமிர் மேல பேசுறது மாதிரி இருக்கோ யதார்த்தவாதம். சர்வஜாதிஷு ஏ பக்தா கோவிந்தைக பராயணாஹ தே சர்வே கர்த்துமர்ஹந்தி பூஜாம் பக்தியா ரமாபதே. சில புரட்சிகள் தேவைப்படுது. அதனால இந்த ஸ்லோகங்கள். பகவானுக்கு பூஜை பண்றா, கடைசியில அவளுக்கு ஒன்னும் தெரியல. ஒன்னும் ஆச்சாரம் இருக்கணும், இல்ல மந்திரம் இருக்கணும், இல்ல பக்தி இருக்கணும். இந்த மூணு இல்லாதவாளா, இல்ல தொழிலாக பண்ணினாலும் கூட தொழிலுங்கிற கவனம் இருக்கு. இதுவே ஆபீஸ் ஒர்க் பண்ணினா இப்படி தடித்தனம் பண்ண முடியுமா? ஆனால் கோவில்ல பகவான் சாதம் போடுறாங்கிறது அவளுக்கு சத்தியம். கேட்டா வருமானம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறா, ஆனா விட மாட்டேங்கிறா. அப்ப வருமானம் இல்லை, நாங்க அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறாளே தவிர விட மாட்டாளையே அப்படின்னா விடாதுக்கு காரணம் என்ன? அப்ப வருமானம் வருது, அவளுக்கு வருமானம் வருது. வருமானம் இல்லைங்கிறது வெளியில வதந்தி, வருமானம் வருது, அதனாலதான் விட மாட்டேங்கிறா. அன்றைக்கு ஒரு கோவில பூஜை பண்ணவா இன்னைக்கு 4 கோவிலுக்கு ஓடின்னு இருக்கா. ஓடியும் அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை கொண்டுதான் அவன் குடும்பம் நடத்துறா. மேலும் அவளுக்கு சேர்த்து வச்சு வருமானம் வந்துடுது. இப்ப வல்லே அப்படிங்கிறா, திடீர்னு ஒரு 2 வருஷத்துக்கு கழிச்சு சேர்ந்தாப்புல ஒரு 10,000 ரூபாய் சாங்ஷன் பண்ணிருக்கோன்னு வருது அவளுக்கு. இப்படிலாம் நடக்கிறது. ஆனா அவ கேட்டா, நாங்கள் 2 வருஷமா பூஜை பண்ணலையே அப்படின்னு கேட்டா, பூஜை பண்ணிருந்தா வந்திருக்குமாங்கிறா. இத்தகைய தௌஷ்டியமான வார்த்தைகள் கூட அவ பேசுறா. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவாதான் பூஜை பண்ணணும், அவாதான் பூஜை பண்ணணும்னு நம்ம பயப்படுறோம் சுவாமிகிட்ட போறதுக்கு. யார் பூஜை பண்ண? கண்ணப்ப நாயனார் சிவ பூஜை பண்ணலையா? சபரி பகவானுக்கு பழம் கொடுக்கலையா? இல்ல விதுரன் வீட்டுல போய் பகவான் கஞ்சி சாப்பிடலையா? வைதிக பூஜை ஆகம பூஜைன்னு வரும்பொழுது வேணா சாஸ்திர கட்டுப்பாடு இருக்கு. பிரேம பூஜைக்கு யசோத வெண்ணெய் கொடுத்தது மாதிரி யார் வேணாலும் கொடுக்க. இந்த பிரேம பூஜைக்கு பகவான் கையை நீட்டி விடுறா. சாஸ்திரோக்தமான பூஜை அப்படின்னு வரும்பொழுதுதான் அந்த சாஸ்திரத்துல அதிகாரம் உடையவா செய்யற முறைப்படி செய்யணும். பிரேம பூஜையை பகவான் ஏத்துக்கிறானாம். பல புஷ்பாதிகை கிருஷ்ணம் சபரி விதுராதய சானந்தம் பூஜையாமாசு பிரேம பக்தீவ கேவலம். கோவில சந்நிதிய சுத்தமா வச்சது. வெளியில வேணா 10 பேர் கூட்டி விடலாம், உள்ள கர்ப்ப கிரகத்துல அவ தானே கூட்டணும். அவ 2 மாசமாக கிழிச்சு போட்ட அந்த நெருப்பு குச்சி அவர் 1 வருஷமா எண்ணெய் ஒழுகி 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 அந்த கசம், அதனால வந்த 100 கரப்பு நிர்மால்யத்தை எடுத்து போட்டு அங்க ஒரு குப்பமோடு. அவன் வீட்டுல எப்படி இருப்பானோ அப்படிதான் சாமி வச்சிருப்பான். தான் எப்படி இருப்பானோ அப்படித்தானே சாமி வச்சிருப்பான். அர்ச்சகால தூஷணம் சொல்றேன்னு சொல்லக்கூடாது. 10 கோவிலுக்கு போயிட்டு நாங்கெல்லாம் வைத்தெறியறதுனால, இங்க ஏகாந்தமா இருக்கிறதுனால கத்த நீ யதார்த்தமா கைங்கரியம் பண்ணு, சுவாமி உன்னை காப்பாத்துறாரா இல்லையாப்பா? நீ அயதார்த்தமா கைங்கரியம் பண்ணும் போதே சுவாமி காப்பாத்திட்டு இருக்காரு உன்னை. சுவாமிதான் நம்மளை காப்பாத்துறார், சுவாமிதான் நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கிறார் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத ஒரு அர்ச்சகனா? அர்ச்சகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு தோணாம ஒரு அர்ச்சகனா?
அப்போ இந்த கோவில்கள்ல எவ்வளவு சிரமங்கள் இருக்கு. சானந்தம் பூஜையாமாசுகு பிரேம பக்தி இவ கேவலம். ஒரு குழந்தைக்கு செய்யறாளே தாயார், பார்த்து பார்த்து செய்யறாளே, அது போல பிரேம இருந்துட்டு தானா குழந்தைக்கு செய்யறது போல செய்யணும். தொழில்னு நினைச்சோமானா ஆஸ்பத்திரியில படுத்த படுக்கையா இருக்கிறவாளுக்கு நர்ஸு செய்யறாளே, அது போல சேவா புத்தியோட செய்யணும் தொழில்னா. இந்த ரெண்டும் இல்லாம வீண் பழப்பு மாதிரி மலம் முதற்கண்டு வாரி சம்பந்தப்படாத நர்ஸு எப்படி சேவை செய்யறா, எவ்வளவு சகிப்பு தன்மையோட செய்யறா. அப்போ அவளுக்கு பாசம் கிடையாது. தொழில்ங்கிறதுக்காக தானே அந்த வியக்திக்கு அப்படி செய்யறா. தாயார் அதே காரியத்தை குழந்தைக்கு செய்யறா, பாசம் இருக்கு. நீ பக்தினால செய்யறா இருந்தாலும் செய்யி, இல்ல தொழிலுக்கு செய்யறா இருந்தாலும் செய்யி, அது நீ செய்யற காரியத்துல அவ்வளவு அக்கறை வேணும் இல்லையா? அது இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன்னுடைய மனோபாவமே. உன்னுடைய மனோபாவமே தான் நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம்னு சொல்லணும். பிரேம வேணும், ஆசை வேணும் பகவானிடத்துல. நம்முடைய உறவினர்களிடத்துல, நம்ம குழந்தையின் இடத்துல எப்படி ஒரு பிரியம் இருக்குமோ அதுபோல ஒரு பிரியத்தோட பகவானுக்கு தொண்டு செய்யணும். ஏவம் ஹி பண்டரி க்ஷேத்ரே சர்வைரபி ஜனைர்ஹரி. அதுக்கு ஒரு நிதர்சனம், பண்டரி க்ஷேத்திரத்திலே சர்வ ஜனங்களும் தான் பகவானுக்கு சேவை செய்கிறா. ஜாதி பேதம் இல்லாம சர்வ ஜனங்களும் பகவானுக்கு சேவை செய்யலையா? அதனாலே அவர்கள் செய்யாததை நம்ம ஏன் புடுங்கி செஞ்சா என்ன அப்படிங்கிற சேவா புத்தி உடையவர்களுக்கு ஆசைவர். சேவா புத்தி உடையவர்களுக்கு அதுக்குன்னு ஒருத்தரை போட்டு விட்டு அவட்ட கெஞ்சின்னு நான் போய் சுவாமி சாமின்னு கிட்டக்க போக முடியாம அவளோ லொட்டு லொஸ்கன்னு எல்லாம் பண்றா. ஒன்னாவது சரியா இல்லை அப்படின்னு போய நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளை அனுப்பிச்சு விட்டு நாம் ஏன் செய்யணும், பக்தனா ஏன் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஆத்திரம் தான் வரும். செஞ்சா நன்னா இருக்கும் போல இருக்கு. பாஷண்டினோ நாஸ்திகாச்ச லௌகிகா வியவகாரினா. கோவிலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறவா யாரு அப்படின்னு கேட்டா பாஷண்டிகள், வேறு மதஸ்தவர்கள், நம்ம தெய்வத்தினிடத்துல நம்பிக்கை இல்லாதவர்கள். நாஸ்திகா, எந்த தெய்வத்திலையும் நம்பிக்கை இல்லாதவர்கள். லௌகிகா, கோவில போய் உட்கார்ந்து கொண்டு வழிபாடு செய்யாம வம்பு அடக்கிறதுக்கு கோவில் தென்ன சௌகரியமா இருக்கு அப்படின்னு வம்பு அடிச்சு பேசிட்டு இருக்கிறவர்கள். பொழுதுபோக்குக்காக கோவில அக்கப்பூர் பண்ணிட்டு இருக்கிறவர்கள். இவர்கள் எல்லாரையும் கோவில்ல இருந்து விலக்கணம், கோவிலுக்குள்ள வரக்கூடாது. இவ்வளவும் கனகதாசரை பத்தி. மகான் கனகதாசஸ்து பிரேமபாவேன சம்யுதா. இருக்கிறவாள் எல்லாரும் கனகதாசரே கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு விலைக்கு விட்டா, கிருஷ்ணன் கனகதாசரே கோவிலுக்குள்ள கூப்பிட்டு அதுக்கு அவதாரிக்கை கோவிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு விலைக்க விட்டு. காரணம் என்னன்னா, இப்பேற்பட்ட ஒரு ஞானிய, இப்பேற்பட்ட ஒரு மகானே அவள்லாம் சொல்றா இவன் ஆட்டிடையன், அவன் கோவிலுக்குள்ள என்ன வேலை அப்படின்னு அவனை விலைக்கு வைக்கிறாளா. ஆனால் கனகதாசரும் அந்த கோவில் வாசல்லையே நின்று கொண்டுதான் பஜனை பண்ணுவரா. பண்டரிபுரத்திலேயும் சோகாமேளனுடைய ஸ்தானம் கோவில் வாசல்ல. கனகதாசரோ கோவில் வாசல்ல பகவான நின்று கொண்டு கால்கள்ல கஜ்ஜ கட்டி கொண்டு கையில வீணையை எடுத்துக்கொண்டு கனகதாசர் கீர்த்தனங்கள் பிரசித்தம் அனுமையா பாடுவர். மகான் கனகதாசஸ்து பிரேமபாவேன சம்யுதா ரதவீத்யாம் ஸ்திதோ நித்யம் சக்ரே கோவிந்த கீர்த்தனம் பாலயன் சமயாச்சாரம் பிரவேஷ்டும் கிருஷ்ண மந்திரம் அனிச்சன்னேவசானந்தம் கீர்த்தயாமாச கேசவம். அவர் சமயாச்சாரங்களை மீறணும் அப்படிங்கிற ஆம்பாவம் அவருக்கு இல்ல, கிருஷ்ண ஹிருதயத்துல இல்லையா? அதனாலே கிருஷ்ண ஹிருதயத்தில் இருக்கிறார். தேகோ தேவாலய புரோக்தகான்னு, தன்னுடைய தேகமே தேவாலயம், ஹிருதயத்துல கிருஷ்ணன் இருக்கிறார். மானச பூஜை தானே அவர் பழக்கம். இருந்தாலும் உடுப்பி கஷேத்திரத்திலே கிருஷ்ணாலயம் வாசல்ல கீர்த்தனம் பாடம் அவர் மனசாலேயே பாவிச்சுக்கிறார். அநேகமா என் பாட்டு உள்ள கிருஷ்ணன் காதல விழும், உள்ள கிருஷ்ணன் இருக்கான், அதுவே போறோம். என் பாட்டு உள்ள கிருஷ்ணன் காதல விழும், உள்ள கிருஷ்ணன் இருக்கான், அதுவே போறோம். உள்ள போய் பார்த்தா தானா என் பாட்டு உள்ள விடும், நான் உள்ள போக கூடாதே தவிர இறஞ்சு நான் பாடினேன்னா என் பாட்டு உள்ள போயிடும் என்று நினைத்து கொண்டு சந்நிதி வாசல்லையே நின்று கொண்டு பாடிட்டு இருக்கிறார். மனசா சிந்தையன் கிருஷ்ணம் மத்வாச்சாரியேன பூஜிதம் மதுரம் வாதயன் வீணாம் நனர்த்த பிரேம மோகிதா உன்மத்த சேஷ்டிதோ பக்தோ நானாபாவாம்ஸ்த தரிசயன்னே. பலவிதமான பிரேம பாவங்களை பிரகடனம் பண்ணி கொண்டு நர்த்தனமாடிக்கொண்டே கால்கள்ல கஜ்ஜ கட்டி கொண்டு குதிக்கிறார். வீணையை மீட்டு கொண்டு கண்களினால கண்ணீர் பெருக நர்த்தனம் ஆடி நிற்கிறார். உலகத்தையே மறந்தார், தன்னையே மறந்தார்.
அப்போ பிராமணாலாம் ஸ்நானம் பண்ணி விட்டு மடி உடுத்தி கொண்டு உடம்பு பூரா கோபிச்சந்தனா அப்பிண்டு கையில நல்லா செவக்க தேய்ச்ச தாமரை சொம்புல தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அங்கேருந்து அனுஷ்டானம் தவறாத புண்ணிய சீலர்கள் ஏதோ வேத மந்திரத்தையும் முணுமுணுத்தண்டு அங்கேருந்து வரார்கள். இவன் ஒரே ஆட்டமா ஆடுறான். எங்கேயாவது பம்பரமா சுத்தி மேல வந்து விழுந்துட போறானே அப்படின்னு தோணி இவர் எட்டு இருந்து கொண்டு, அப்பா கனகா, ஏ கனகா, அப்பா நகருடாப்பா, அந்த நகரு அப்படின்னு குரல் கொடுத்தா யாரு காதுல விழ? இவருடைய ஹிருதயத்திலேயோ காலம் தீகே கஜ்ஜே என்று கண்ணனுடைய கால் கஜ்ஜ சப்தமே காது விழுதே தவிர இந்த சப்தம் காதுல விழ மாட்டேங்க. தம்பூராவை மீட்டன் கூப்பிடுறார், கிருஷ்ணா நீ பேக்கனே பாரோ. இவருடைய குரு வியாசராயருடைய கீர்த்தனம் இது. பல்லாக்கில வந்தாருன்னு சொன்னானே, அவருடைய கீர்த்தனம் உலக பிரசித்தமான கீர்த்தனம். கிருஷ்ணா நீ வா, என் எதிரில் நீ வா அப்படின்னு பாடி ஆனந்த பாஷ்பம் விட்டு இருக்கிறார். வந்தவர்கள்லாம் நின்றுதார்கள். உடனே அவளுக்கு கோபம் வந்துடுது. போன்னு சொல்லி பார்த்தா, ரே ரே கனகதா சத்துவம் அதமோசி சுதுர்மதே பக்த வேஷேனத்தே கிருஷ்ணோ நைவ திருப்திமவா புனுயாத். வேஷம் போட்டு ஆயிட்டாடா கனகா, பகவான் பிரசன்னமாயிடுவனா? அததுக்கு ஆள் இல்லையா? அததுக்கு ஆச்சாரம் இல்லையா? என்னவோ கோவில் வாசல் நின்று குதியா குதிக்கிறீங்க. விருதா நிருத்யதிரே மூர்க்க லோகன் வஞ்சயித்தும் நனு. யாரை ஏமாத்துற? கிருஷ்ணனை ஏமாத்துறியா? எங்களை ஏமாத்துறியா? உலகத்தை ஏமாத்துறியா? ஆகதானாமிகாஸ்மாக்கம் கிருஷ்ண தரிசன காங்க்ஷயா. பகவான பார்க்கணும், நாங்க வரோம், வழியை விட்டு அந்தண்ட போ என்று சொல்லி அதட்டினார்கள். உடனே கனகருக்கு பிரத்ய வந்தது. கண்ணை திறந்து பார்த்தார். இவர்கள் எல்லாரும் வரிசையா நிற்கிறார்கள். இவர்களை கண்டாலே அவருக்கு பயம். கைகளை குவிச்சு கொண்டார். பகவானை தொட்டு பூஜை பண்ற பெரியவார்கள். அவள் மகிமை நம்ம என்னத்தை கண்டோம்? பகவான் அவரோட பேசலாம். நாம் இப்படி சித்த தன்னை மறந்துட்டோம் பத்தியா. இது மாதிரி நிக்கிறவன் இல்லை, நம்ம சித்த தன்னை மறந்துட்டோம் பத்தியா என்று நினைச்சிருந்தார். தெரியாம செய்த ஒரு அபச்சாரமாக அவருக்கு தோணித்து, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் அபச்சாரம் தானே பண்ணினோம். அதுக்கு காரணம் நாம் ஏன் இப்படி ஒரு ஹீன ஜாதியா பிறந்தோம் என்று மனசுக்குள்ள நினைத்து கொண்டு கோவிலுக்கு பின்னாடி போயிட்ட. பின் செவத்துல போய் நின்று கொண்டே தலைய முட்டி கொண்டு அழறார். தனக்கு தானே பிருஷ்ட தேசமுபாகத்யம் சகார ஹரி கீர்த்தனோ. கோவிலுக்கு பின்னாடி போய் நின்று கொண்டு தனக்கு தானே அழறார். இப்படி எனக்கு ஒரு ஜென்மம் கிருஷ்ணா, ஆனா என்ன அவமதிச்சு விட்டா அப்படிங்கிற வருத்தம் எனக்கு இல்லை. கிருஷ்ண கீர்த்தனத்தை அவ அவமதிச்சு விட்டாளே, இங்க வாசல்ல பாடாதே அப்படின்னு விட்டாளே. உன் சந்நிதியில பாடக்கூடாதா? உன் சந்நிதியில உன் வாசல் பாடுறதுக்காக தானே இருக்கு. இந்த பாடாதே அப்படிங்கிறதுதான் எனக்கு தாங்கல. நீ போடா அப்படின்னு சொன்னா நான் போய்விடுவேன். உன் நாம சங்கீர்த்தனத்தாலே கிருஷ்ணன் பிரசன்னமாயிடுவனா அப்படின்னு கேட்டு விட்டாளே. பின்ன எதனால கிருஷ்ணா நீ பிரசன்னமா? எனக்கு பதில் சொல். ஏன்னா நாடொங்கவாதரே ரங்கா நதி டொங்க நாம நின்ன நாம டொங்கவோ. நதி டொங்கவாதரே ரங்கா நீளு டொங்கவோ. நதி கோணலா போறது இப்படி அப்படிமா போகும். அதுல உள்ள நீரு கோணலா போறது இல்லையே. ஆவு டொங்கவாதரே ரங்கா ஹாலு டொங்கவோ. மாடு கோணல் மாடா இருக்கலாம், ஆனா பால் பசும்பால் தானே, அது கோணலா இல்லையே. பலே டொங்கவாதரோ ரங்கா ருச்சி டொங்கவோ. கரும்பு பழம் இதெல்லாம் கோண கரும்பா இருக்கலாம், ஆனா அதுல உள்ள ருச்சி கோணல் இல்லையே. அதுபோல நான் கோணலா இருக்கலாம். ஹூவு டொங்கவாதரோ ரங்கா பரிமள டொங்கவோ. பூவு கோணலா இருக்கலாம், ஆனா சுகந்தம் கோணலா இல்லையே. நான் கோணல் தான். என்னுடைய புத்தி, என் உடம்பு, என்னுடைய வாக்கு எல்லாம் வக்கரம் தான், ஆனா உன் நாமம் கோணல் இல்லையே. என்னுடைய வாயில உன் நாமம் வரதே, அதுக்கு மதிப்பு கிடையாதா அப்படின்னு அழுது கொண்டு நிற்கிறார்.
உடனே பகவான் கையில இந்த கொடக்கோல்லாம் வச்சிருந்துக்கிறான். அதால அந்த பின் செவுத்துல 4 டொக்குன்னு அடிச்சான் அந்த உடுப்பி கிருஷ்ணன், குறும்புகார கிருஷ்ணன். ஒரே 2-3 கல்லு உடஞ்சு கொடுத்து தள்ளி விட்டு கனகா கனகா அப்படின்னு குரல் கொடுக்கு. குரல் கொடுத்ததும் பட்டுட திரும்பினா 4-5 பொத்தல் தெரிகிறது. உள்ள பார்த்தா கிருஷ்ணனுடைய முகம் அழகா தெரிகிறது. உடனே எட்டி பார்த்தா பகவான பார்க்கிறான். भित्तिद्वारेण गोविन्दं भक्तानन्द विवर्धनं उत्फुल्ल पद्म नयनं नीलोत्पलदलप्रभं उज्ज्वलत् कौस्तुभग्रीवं सुन्दरं च दिगम्बरं नन्दगोपकुमारं च बालकं पञ्चहायनं आनन्दतीर्थयोगीन्द्र परमानन्दवर्धनं बिंबाधर पुट प्राप्त दंत निंदित मौक्तिकं मंदस्मित सुधा वर्षतापत्रज विनाशनम सर्वाभरण संशोभि सच्चिदानंद विग्रहं मंथान पाणिं गोविंदं महिला जन मोहनं नृत्यं जगौतं त्रय दर्शनानंद मोहितः. பகவான் சியாமல வர்ணனாக 2 வயசு குழந்தையாக அழகா கையும் காலும் நல்ல கட்டையா தின்னு தொப்ப வயரோட இடுப்புல அழகான கிங்கணி தங்க அரைஞான் திகம்பரம், ஒரு கோமணம் கூட கட்டிக்கலையா, கால்கள்ல தண்ட கொலுசு, கழுத்துல புலி நகம் கோத்த செயின், நல்ல கண்ணங்கரேன்ற திருமேனி, காதுகள்ல கடுக்கன் குண்டலம், கருப்பு திருமேனிக்கு அந்த கடுக்கன் டால் அடிக்கிறது, சிரிப்பு மட்டிலும் வெள்ள விளேர் என்று முத்து பற்கள் சிரிப்பு, அலைகின்ற கண் விழிகள், நெற்றியில திலகம், தலையில சாய கொண்ட போட்டு கொண்டு, கையில மத்த வைத்து கொண்டு, மத்த சுத்தின கயரை கையில பிடித்து கொண்டு, ஆனந்த தீர்த்தங்கிற மத்வாச்சாரியருக்கு பிரத்யட்சமான பாலகோபாலன் அப்படி நின்று கனகதாசரை கூப்பிடுறது. கனகதாசர் இதை பார்த்தார், ஆடினார், பாடினார், மேலே சிரிக்க. இவர் பார்ப்பதும் அந்த மகா புருஷால் எல்லாரும் சகஸ்ரசீருஷா புருஷா சகஸ்ராட்ச சகஸ்ர பாத்துன்னு புருஷ சூக்தம் சொல்லி கொண்டே இப்படி கதவை இப்படி திறந்தார்கள். திறந்தா பகவான் கிழக்கு முகமாக தரிசனம் கொடுக்கல, திரும்பினுட்டான். திரும்பி இவாளுக்கு எல்லாம் பிருஷ்டபாகத்தை தரிசனம் கொடுக்கிறான். ஏன் அப்படின்னா பாகவதால்கிட்ட அபச்சாரப்பட்ட இவாளை பார்க்க பிடிக்கலையாம் பகவானுக்கு. பக்தாபராத கலுஷான் வைதிகான பிதான் திஜானு. கிருஷ்ண பரமாத்மா எந்த பிராமணால் விஷயத்துல அந்த பிராமணால நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ மகாபாரதம் பாகவதம் முதலிய கிரந்தங்கள்ல, அதே பகவான் இப்ப இவாளை பார்க்க பிடிக்கலேன்னு திரும்புவானே. द्रष्टुं लज्जामवापै श्री कृष्णो भक्तवत्सलः. மகர்ஷியான பிரம்ம ரிஷியான துர்வாசரையும் தள்ளிவிட்டு ஆனா அம்பரீஷனுக்கு ஆறுதல் சொன்னா இல்லையா பக்தவத்சலஹா. இந்த பக்தவத்சலனா இருக்கிறதுனால உடனே என்ன அந்த பிராமணால் புரிஞ்சுண்டார்கள். பகவானே இப்படி செஞ்ச பிறகு அவள் இனிமே புரிஞ்சு கொள்ளாம இருக்க முடியுமா? உடனே கொல்லப்புறம் ஓடி வந்தார்கள். பின்னாடி கனகதாசன் ஆனந்த பாஷ்பம் விட்டிருக்கிறத பார்த்து இவர்கள் எல்லாம் ஓடி வந்து, அப்பா கனகா, நீ மகா பாகவதோத்தமன், உன்னுடைய பக்தி தான் சத்தியம், நாங்களா வெறும் வேஷதாரிகளாக, நாங்கள் உயர்ந்த ஆச்சார அனுஷ்டானம் உடையவர்கள், திக்குலம் திக்ரியாதாட்சம் விமுகாயே ததோட்சதே அப்படின்னார்கள் ஸ்ரீ பாகவதத்துல. அதுபோல நாங்கள் எங்களையே பகுமானப்படுத்தி பாராட்டி நின்றிருந்தோமே தவிர, ஆனால் உன்னை போன்ற ஒரு ஞானம் பக்தி எங்களுக்கு வரல. பகவான் உன்னுடைய பக்தியை நிரூபிச்சு விட்டான் அப்படின்னு. உடனே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் இன்று முதற்கொண்டு கனகதாசன் வாசலால் தான் எல்லாருக்கும் தரிசனம் அப்படின்னு பகவான் நியமிச்சானாம். கனகதாசன் மகாத்வாரம் இருக்கும் போது அந்த வழியா தரிசனம் கிடையாது. எல்லாரும் சுத்தி வந்து உடுப்பி கஷேத்திரத்துல பின்னாடி ஒரு ஜன்னல் மாதிரி தெரியற ஓட்ட, பித்தி துவாரம்னு பெயர், பக்தி துவாரம். அது அந்த கனகதாசன் வாசல்னு அதுக்கு பேரு வைக்கிறா. கனகன் கிட்டின்னு அதுக்கு பெயர். கனகன் கிட்டினா என்ன அர்த்தம்னா செவுத்துல பொத்தல் இருக்கே அதுதான் நினைச்சுக்கிறா எல்லாரும். செவுத்து பொத்தல் இல்ல, கனகன் கிட்டி பக்தி
அவன் பித்தினா சுவர், பித்தி துவாரத்தால கிருஷ்ணனை பார்க்கல, அவன் பக்தி துவாரத்தால கிருஷ்ணனை பார்த்ததுனாலே அந்த கனகனை போல நமக்கு ஒரு பக்தி இருந்துட்டதானா, யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்சம் அதிபஷ்யதி தஸ்யாகம் ந பிரணஸ்யாமி சச்சமே ந பிரணஸ்யதி என்று பகவான் கீதையில சொன்னா. என்னை எல்லா இடத்திலையும் பார்க்கிறவனை எப்போதும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அவன் எப்போதும் எதை பார்த்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ற. அந்த பகவத் சாட்சா்கார அனுபவம் கனகன போல நமக்கு பக்தி வரணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படணும். அத்தகைய பக்தி வந்துட்டுதானால் பகவான் கிருஷ்ணன் அந்த கிருஷ்ணஹா பகி கிருஷ்ணஹா என்று எல்லாவிடத்திலையும் கிருஷ்ண தரிசனம் நமக்கு கிடைக்குமா. கோபிகா ஜீவன ஸ்மரணம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.